வணக்கம். இன்றைக்கி கீதா சமையலறை நம்ம பார்க்க போகிறது கட்டி பருப்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான். ஸோ முதல்ல அதுக்கு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. ஸோ உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரகம், 3 வத்தல், அடுத்து கருவேப்பிலை போட்டுருங்க. ஸோ அடுத்து வந்து 1 கப் துவரம் பருப்பு மஞ்சள் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 3-4 விசில் வச்சா போதும், நல்லா குழஞ்சிரும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கட்டி சேர்கிற மாதிரி இருக்கும். ஸோ விடாமல் கிளறிட்டே இருந்தீங்கன்னா சரியாக வந்துடும். ஸோ 5 மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடலாம். ரசத்தோடு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப கட்டியானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணாதீங்க. ஸோ ஓரளவு இந்த அளவுக்கு இருக்கிறப்பவே ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இறக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவு கட்டியாகும். அப்போ சாதத்தோடு சாப்பிட்றப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ ஒரு ஈஸியான கட்டிப்பருப்பு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ஸோ அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ.